தும்பிக்கை அழகா எங்களின் சாமி, ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. தும்பிக்கை அழகா எங்களின் சாமி, ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. அருமை பிள்ளையார் பெருமை காணவே வருமடியாரை காத்தருள்வாயே. சுக்லாம்பரதர என்றிசைத்தாலே ஏழைகள் தன்னை அணைக்கின்றாயே. சுக்லாம்பரதர என்றிசைத்தாலே ஏழைகள் தன்னை அணைக்கின்றாயே. அமரர் சீமான் ஜெய கணேசனே, சிந்தையமர்பவன் மதகஜனே. தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. பேழை வயிறுடன் ஆடும் கணேசா, லீலைகள் கோடி நான் சொல்ல நீவா. நான் மனதிற்குள் வைத்து வணங்கும் ஸ்ரீ கணேசனை ஆராதனை செய்யும் பக்தி. நான் பக்தர்களின் மனதில் இருக்கும் பக்தியை பகவானிடம் அழைத்து செல்ல உதவும் பூஜை. கஜானனோடு பேசிக் கொண்டிருந்த கௌரி புத்திரன் பல்லாலின் குரலை கேட்டு பதில் கொடுக்க அங்கு சென்றார். தேவி பார்வதியின் பேச்சை கேட்டு நாரதரும் கஜானனும் பிரமித்து போனார்கள். கிராம மக்கள் தங்கள் குழந்தைகளை வீட்டுக்கு அழைத்து செல்ல முயற்சி செய்து தோல்வியுற்றனர். கஜானனின் பேச்சை கேட்டு தேவி பார்வதி மகிழ்ச்சியுற்றாள். கல்யாண் சேட்டின் துஷ்டத்தனத்திற்கு கௌரி புத்திரன் தண்டனை தந்தார். தந்தையின் நிலை கண்ட பல்லால் சிலையின் முன் அமர்ந்து பேசினான். நீங்க ஏன் இப்படி பண்ணினீங்க? எங்க அப்பாவையே தன்னைத்தானே அடிச்சுக்க வச்சுங்க. அப்படி பண்ணா என் பூஜை எப்படி முடியும் கணபதி? நான் உன் பூஜைக்கு உண்டான பலனை அவசியம் தருவேன் பண்லால். நீ என்னிடம் எதுவும் வேண்ட வேண்டாம், எனக்கு எதுவும் தரவும் வேண்டாம். இப்படி எல்லாம் நடந்தா எங்க அப்பாவோட கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆகும்ல. பிரிய பண்லால், இந்த சராசரம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படித்தான் இயங்கி வருகிறது. அவர் தீய செயல் செய்பவர்களுக்கு தண்டனையும் அதோடு பக்தியோடு இருப்பவர்களுக்கு கருணையும் கொடுப்பதற்கு சற்றும் தயங்க மாட்டார். நான் உன்கிட்ட எவ்வளவு பக்தியா இருக்கேன், உன்னை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ எனக்கு தரிசனமே தரலையே. நான் உனக்கு தரிசனம் கொடுப்பதற்காகத்தான் இங்கு சிலையில் வந்து அமர்ந்திருக்கிறேன் பண்லால். என்னுடைய அன்பினால் தான் நீ அளித்த அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன் பண்லால். மங்களமூர்த்தி, நான் இப்போ உன்னை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பண்லால், எப்பொழுதும் என்னை நோக்கி தவம் இருப்பவர்களுக்கு வரம் கொடுக்க நான் நேரில் வருவேன். அப்படி நான் நேரில் வரும்பொழுது நிச்சயம் உனக்கு வரத்தை அளிக்கிறேன். உனக்கு என்னிடம் ஏதாவது வரம் வேண்டுமா? கணபதியா, எனக்கு உங்ககிட்ட இந்த வரம் வேணும். உன்னுடைய ஆசையை நான் அவசியம் பூர்த்தி செய்கிறேன். கேள், என்ன ஆசை உன்னுடையது? எனக்காக எனக்கு எதுவும் வேணும் கணபதி. பிறகு யாருக்காக வேண்டும்?
நீங்க எங்க அப்பா உடம்ப சரி பண்ணிடுங்க. எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் மங்களமூர்த்தி. என்னாலதான் எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம், அவமானப்பட்டாங்க. கருணை காட்டுங்க கணேச மகாராஜா, கருணை காட்டுங்க. மங்களமூர்த்தி, நீங்க உங்க அம்மாவோட கட்டளைய பூர்த்தி பண்ணதானே உங்க தன்னம் உடஞ்சு கூட நீங்க உங்க அம்மா மேல இருந்த பக்தியை காட்டுனீங்க. ஆனா நான் உங்க பக்தனா இருந்தும் எங்க அம்மா அப்புறம் எங்க அப்பா 2 பேருக்கும் எதிரி ஆயிட்டேனே. கருணை காட்டுங்க மகாராஜா, எனக்கு கருணை காட்டுங்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் கணபதி? நீங்க எனக்கு வரம் கொடுக்க நினைக்கலன்னா, நீங்க எங்க அப்பாவை குணப்படுத்த விரும்பலன்னா பதில் சொல்லுங்க கணேஷ் மகாராஜ், பதில் சொல்லுங்க. பண்லால், நான் இப்பொழுது உன்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு உன் தந்தையை சுகப்படுத்தி விட்டால் அவர் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்க மாட்டாரே. இப்பொழுது அவர் கருணை பெற்றால் இன்னும் அதிக குற்றங்கள் செய்து தான் செய்தது தவறு என்று உணர மாட்டார். எங்க அப்பா அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்காக அவரை இப்படி தண்டிச்சீங்க? பக்தர்களின் மனதில் கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தால் அது நல்லதல்ல. எழுந்திரு பண்லால், நான் கூறுவதை கவனமாக கேள். உன்னுடைய தந்தை குணமடைய கிராம தேவதைக்கும் பாவப்பட்ட விவசாயிகளுக்கும் அவர் பயங்கர தவறு இழைத்திருக்கிறார். அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. நல்ல காரியம் செய்வதாக கூறி பலரிடம் பணம் வசூலித்திருக்கிறார். நல்லதுக்காக வசூலித்த பணத்தை நன்மைக்காக அவர் பயன்படுத்தவில்லை, தனக்குத்தானே வைத்துக் கொண்டார். நீங்க என்ன சொல்றீங்க கணபதி மகாராஜா? நான் கூறுவதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உண்மை இதுதான். இப்பொழுது நடக்கும் செயலுக்கு காரணம் நீ அல்ல பண்லால். தவறு செய்தவன் தான் இப்பொழுது தண்டனை அனுபவிக்கிறான். அந்த அப்பாவி விவசாயிகள் பரிதாபத்துக்குரியவர்கள். எப்பொழுது அவர்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரம் செய்யவில்லையோ அதுவரை தவறு செய்தவர்கள் இப்படித்தான் தண்டனை அனுபவிக்க வேண்டும். தைரியமாக இரு பண்லால். எப்படி தைரியமா இருக்கிறது கணபதி? நீங்க எனக்கு நெருக்கமானவர். நான் கூப்பிட்டப்பெல்லாம் நீங்க வந்து நிப்பீங்க. ஆனா எனக்கு என்ன லாபம்? எங்க அப்பாவுக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு. எங்க அம்மா வேதனையா இருக்காங்க. எங்க அம்மா அப்பா மூஞ்சி கூட நான் பார்க்க முடியாது. இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு பூஜை பண்ணணும். இது உனக்கு சோதனை காலம் பண்லால். பக்தர்கள் தன்னுடைய பக்தியின் முழுமை அடைய இதைவிட கடுமையான சோதனைகளை சந்திக்க வேண்டும். இதுதான் உங்க கடுமையான பரிச்சய கணபதி. தன்னுடைய பக்தியின் மீது சந்தேகம் இல்லாமல் பயப்படுபவர்கள் பக்தர்கள் என்று கூறுவதற்கே தகுதியானவர்கள் அல்ல. உனக்கு முன்னே இந்த உலகமே காத்திருக்கிறது பண்லால். என் கருணையின் மீது நம்பிக்கை வை. நான் உன்னை விட்டு அதிக நேரம் பிரிந்திருக்க போவதில்லை. நான் ஒரு உபாயம் செய்கிறேன். அந்த உபாயத்தில் நீ மட்டுமல்ல, உன் தாயும் தந்தையும் சுகமாக இருப்பீர்கள். எனக்கு உங்க கருணையில முழு நம்பிக்கை இருக்கு கணேச மகாராஜா. இப்ப நீங்க என்னென்ன சொல்லுங்க, நான் அதே செய்யறேன். இப்ப நீங்க எங்க அம்மா அப்பாக்கு சந்தோஷப்பட என்ன செய்யணும் சொல்லுங்க. உன்னுடைய தாய் தந்தை சுகம் பெற வேண்டும் என்று நீ விரும்பினால் அவர்கள் மனம் ஒருமிக்க வேண்டும். அவர்கள் செய்த தவறை உணர வேண்டும். மனதில் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம், அன்பு போன்ற நல்ல எண்ணங்கள் உதயமாக வேண்டும். அதுதான் இதற்கு உபாயம் பண்லால். மங்களமூர்த்தி, முடியாத காரியத்துக்கு நீங்க என்கிட்ட ஆணை கொடுக்கறீங்களே. அப்பா என்ன பார்த்தாலே கோபப்படுவாரு. இந்த நிலைமையில நான் ஒரு மனச மாத்திர காரியத்தை எப்படி பண்ண முடியும் மகாராஜா? என்ன கணேச மகாராஜா, நான் அழுதா நீங்க சிரிக்கிறீங்க. நான் உன் கஷ்டத்தை எண்ணி அல்ல, வெகுளித்தனத்தை எண்ணி சிரிக்கிறேன். வெகுளித்தனமா? ஆம் பண்லால், உன் தாய் தந்தையின் மனதை உன்னால் மாற்ற முடியாது. நீ என் கருணையின் மீது நம்பிக்கை மட்டும்தான் வைக்க முடியும். நான் அவர்கள் இருவரையும் மனம் திருந்த வைத்து அவர்கள் இருவரும் செய்யும் அட்டகாசத்தை விட்டுவிட்டு அன்பிலும் பக்தியிலும் ஈடுபட செய்கிறேன். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். श्री गणेश
மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசரிடம் கல்யாணுக்காக ஆசீர்வாதத்தை பெற்ற பல்லால் தன் சுக வாழ்வை எண்ணி மகிழ்ந்திருந்தான். இந்த புறம் சிவனின் மூலம் முக்தி பெற்றிருந்த தாரக புத்திரர்கள் ஆத்மா முக்தியை தேடி ஆகாயத்தில் அலைந்து கொண்டிருந்தனர். கருணை கடவுளே, எங்களை காப்பாற்றுங்கள், எங்களுக்கு முக்தியை கொடுங்கள். எங்களால் இப்படி அலைந்து கொண்டிருக்க முடியாது. எங்களுக்கு முக்தியை கொடுங்கள். சிவன் வைத்த தீ எங்கள் ஆத்மாவை அலைய வைக்கிறது. யாராவது எங்களுக்கு முக்தி தாருங்கள், எங்களுக்கு முக்தி தாருங்கள், எங்களுக்கு முக்தி தாருங்கள், எங்களுக்கு முக்தி தாருங்கள், எங்களுக்கு முக்தி தாருங்கள். நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, தங்கள் விருப்பப்படி நடக்கும் இந்த சராசரத்தில் ஆத்மாவாக அழியும் இந்த அப்பாவிகள் யார்? ஓம் மகா கணேசாய நம. தாரக் புத்திரர்களா? தாரகாக்ஷ், கமலாக்ஷ், விதுன் மாலியினுடைய ஆத்மாக்களா இவை? கேட்டவர்களுக்கு கேட்டதை கொடுக்கும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, தேவாதி தேவனால் தீ வைத்து தண்டிக்கப்பட்ட இந்த 3 தாரக புத்திரர்களும் திரிபுரத்தோடு பஸ்மமானார்கள். பிறகும் அவர்களுக்கு முக்தி கிடைக்கவில்லையா? நாராயண நாராயண, அவர்களை இந்த நிலையிலா நான் பார்க்க வேண்டும் பகவானே? மூலப்பொருளே, இவர்களுக்கு கருணை செய். தயவு செய்யுங்கள் மகா கணேசா, வெளியே வாருங்கள். நாராயண நாராயண, காட்சி தாருங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காட்சி தாருங்கள். தேவரிஷி, தாங்களும் பரம ஞானி. விதியின் வினை பயன்களை தாங்கள் நன்கு அறிவீர்களே. வணங்குகிறேன் கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா. தங்களுக்கே தெரியுமே தேவரிஷி, தாரக் புத்திரர்கள் முக்தி அடைய வேண்டும் என்றால், அலையும் அவர்கள் ஆத்மாவிற்கு சாந்தி கிடைக்க வேண்டும் என்றால், இதற்கு முன் இருந்த ஜென்மங்களில் அவர்கள் செய்த கர்மத்தின்படி புது சரீரம் கிடைக்க வேண்டும். நாராயண நாராயண, தாங்களுக்கு மிகவும் கருணையாயிற்றே கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா. அவர்களுக்கென்று ஒரு சரீரம் கொடுத்து அவர்கள் ஆத்மாவிற்கு முக்தி கொடுங்கள். நாராயண நாராயண, தாங்கள் என் வேண்டுதலை கேட்டும் ஏன் இந்த மௌனம் மங்களமூர்த்தி? தாரக் புத்திரர்களின் ஆத்மா இப்படிதான் அலைய வேண்டும் என்று இருக்கிறதா என்ன? தேவரிஷி, அவர்கள் துக்கமும் கவலையும் தங்கள் கண்ணில் பட்டுவிட்டது அல்லவா? பிறகு என்ன கவலை, விடுங்கள். மங்களமூர்த்தி, தாரக் புத்திரர்களின் அலையும் ஆத்மாவிற்கு முக்தி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டதா? தேவரிஷி, தங்களின் குரல் கேட்டுத்தான் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி நான் இங்கு வந்திருக்கிறேன். அவர்களின் முக்திக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடித்தே ஆக வேண்டும். நாராயண நாராயண பிரபு, அவர்கள் முக்திக்கு என்ன மார்க்கம் இருக்கின்றது? அந்த 3 மறைந்த ஆத்மாக்களுக்கும் நல்ல ராட்சசி சரீரமாக பார்த்து பக்தியின் மார்க்கத்தில் அவர்களை மூழ்க செய்ய வேண்டும். ஒரு ராட்சச சரீரமா? 3 ஆத்மாவிற்கா? நாராயண நாராயண, இது எப்படி நடக்கும் மங்களமூர்த்தி? மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா தேவரிஷி? கணபதி, அந்த 3 ஆத்மாக்களும் ஒரே சரீரத்தில் சென்றால் அந்த சரீரம் எத்தனை பலம் வாய்ந்ததாக இருக்கும்? அந்த பலம் வாய்ந்த குழந்தையை மகனாக பெறப்போகும் தாய் எந்த அளவிற்கு பலம் வாய்ந்தவளாக இருக்க வேண்டும்? தேவரிஷி, இந்த புத்திரன் தாய் இல்லாமலே பிறப்பெடுக்க போகிறான். மங்களமூர்த்தி, தாங்கள் என்னை பரிகாசம் செய்ய வேண்டாம். தாய் இல்லாமல் ஒரு மகன் எப்படி இந்த உலகத்தில் பிறக்க முடியும்? அப்படித்தான். எப்படி பரமபிரதா பிரம்மாவிடமிருந்து தாங்கள் ஜென்மம் எடுத்து வந்தீர்கள்? தேவரிஷி, 3 ஆத்மாவை ஒரு சரீரத்தில் ஜென்மம் எடுக்கும் சக்தி இந்த சராசரத்தில் எந்த தாயாலும் முடியாதது. அதனால் அவர்கள் 3 ஜென்மமும் ஒரு ராட்சசி சரீரத்தில் இருந்து வர வேண்டும் என்று மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் எண்ணியுள்ளார். நாராயண நாராயண. தேவரிஷி, எப்பொழுது உங்களுக்கு 3 ஆத்மாக்களும் திரிபுரத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிந்ததோ அப்பொழுதே உங்களுக்கு நான் செய்ய போகும் காரியமும் தெரிந்திருக்கும். நான் தங்களுடைய ஆணைக்கு என்றும் கட்டுப்பட்டவன் தான் மங்களமூர்த்தி. கூறுங்கள், நான் என்ன உதவ வேண்டும்? தேவரிஷி, தாங்கள் கணேச பக்தர் பாலகன் பண்டாலை பற்றி தெரிந்திருப்பீர்கள். அவனை பற்றிய செய்திகளை தாங்கள் தானே என்னிடம் கூறினீர்கள்.
கணேச பக்தன் பன்லாலின் பக்தியை பார்த்து நான் எந்த அளவிற்கு ஆனந்தப்பட்டேன் என்றால், தங்களின் அந்த கதையை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும் தேவரிஷி. தான் செய்த தவறுக்காக பன்லாலின் தந்தை கல்யாண் தன் சவுக்கால் தன்னை தானே அடித்துக் கொண்டார். அதற்கு காரணம் தான் தான் என்று பன்லால் நினைத்துக் கொண்டான். தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொண்டாரா? நாராயண நாராயண. தேவரிஷி, கல்யாண் செய்த பாவங்களுக்கான தண்டனை தான் அந்த சவுக்கடி. அந்த அளவிற்கு பாவங்களை அந்த கல்யாண் செய்திருக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும் கௌரி புத்ரா? ஆணையிடுங்கள். தேவரிஷி, தாங்கள் கல்யாணிடம் சென்று அவர் மனதில் இருந்து கணேசன் மற்றும் பன்லாலின் மீது இருக்கும் எதிரி மனோபாவத்தை நீக்க வேண்டும். ஸ்ரீ கணேசரை எதிரியாக நினைப்பதா? ஆம் தேவரிஷி, கல்யாணின் மனதில் என்னை பற்றி எதிரி என்ற எண்ணம் தான் இருக்கிறது. அவ்வளவு தவறு செய்தும் அவர் மகனுக்காக அவரை தண்டிக்காமல் இருக்கிறேன். இதற்கு மேலும் நான் அப்படியே விடுவது சரியல்ல. ஆனால் முன்பு செய்த பாவங்களுக்கு நான் தண்டனை தந்து விட்டேன். நாராயண நாராயண. அப்படி என்றால் நான் கல்யாணின் மனதை மாற்றி அவனை வருத்தப்பட செய்து அவனை ஸ்ரீ மகா கணேசரின் பக்தனாக மாற்ற வேண்டும். அப்பொழுது ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரமான கௌரி புத்திரர் ஸ்ரீ கணேசரின் அருளை பெற்று கணேச பக்தனாக இருக்கும் தன் மகனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி தங்களுடைய யோகம் ஒருபோதும் பொய்த்ததில்லை தேவரிஷி. இப்போதும் தாங்கள் கூறுவது சரியான காரணம்தான். சீக்கிரம் இந்த காரியத்தை செய்து முடியுங்கள். அப்படியே ஆகட்டும் மங்களமூர்த்தி. தாங்கள் அனுமதி தந்தால். தாங்கள் கோபப்படவில்லை என்றால் தங்களிடம் ஒரு கேள்வியை ஒரு கேள்வி கேட்க நான் தங்களுக்கு அனுமதி தருகிறேன் தேவரிஷி. கேளுங்கள். நாராயண நாராயண பிரபு. ஒருவேளை அந்த திரிபுராசுரர்கள் பிழைத்துக் கொண்டு வந்துவிட்டால்? ஒருபோதும் இல்லை தேவரிஷி. என்னுடைய வாக்கு நிலையானது. தாங்கள் என் மீது நம்பிக்கை வையுங்கள். தங்களை தவிர வேற யாரை நம்புவது மங்கள்மூர்த்தி? நான் செல்கிறேன் கல்யாணிற்கு நல்லதை செய்வதற்கு. ஓம் மகா கணேசாய நம. நான் என்ன செய்வேன்? நான் பெத்த பையனே, அவங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்திட்டானே. இது தெரிஞ்சிருந்தா தவம் இருந்து பெத்திருக்க மாட்டேனே. கடவுள் எதிரிக்கு கூட இப்படி ஒரு குழந்தைய கொடுக்க கூடாது. இப்படி பண்ணிட்டானே அந்த பன்லால். வலிய தாங்க முடியல. அந்த பையன் பேரை சொல்லாத. அவன் பேரை கேட்டாலே எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. வலி இன்னும் அதிகமாகுது. கணேச மகாராஜா, என் பிரார்த்தனையை கேட்டு நீங்க சரின்னு சொன்னீங்க. எனக்கு தரிசனம் கொடுத்த நீங்க என்ன சந்தோஷப்படவே வைக்கலையே. எங்க அப்பாவை சரி பண்ண கணபதி. அவருக்கு பாவத்தெல்லாம் போக வச்சிடு. அவர் வேதனைப்படுறது என்னால பார்க்க முடியல. அவர் மேல கருணை காட்டு கணேஷ் மகாராஜா. அவர் மேல கருணை காட்டு. அவர் மேல கருணை காட்டு. ஓம் மகா கணேசாய நம. ஹர ஹர மகாதேவா. பிச்சை போடுங்க தாயே, பிச்சை போடுங்க தாயே. சாமி பசின்னு வந்திருக்கேன். பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டு உங்க துக்கத்தை எல்லாம் தீர்த்துக்கோங்க. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. தாயே, தேடி வந்தவங்களுக்கு சாப்பாடை போட்டு உங்க துக்கத்தை தீர்த்துக்கோங்க. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. மன்னிச்சிருங்க சாமியார் ஐயா. இன்னைக்கு என்னால உங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது.
ஹர ஹர மகாதேவா. ஏமா அப்படி? உங்க வீட்டை தேடி வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலனா உங்களோட துக்கமோ தீர்ந்து போகாது, அது மட்டும் இல்லாம புண்ணியமோ வந்து சேராது. எப்பவும் கொடுக்கறது வழக்கம் தான். ஆனா இன்னைக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. அதுவும் நான் இன்னைக்கு சமையல் பண்ணல. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. எதுவுமே சமைக்காததுக்கு காரணம் என்னம்மா? சாமியாரையா, என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை. அவர் வலியில புலம்பிக்கிட்டு இருக்காரு. அவர் வலியில துடிக்கிறப்போ நான் எப்படி சமைக்கிறது? சமைக்கணும்ன்ற எண்ணமே எனக்கு வரல. சாமியாரையா, நீங்க என் வீட்டுக்கார குணப்படுத்துவீங்களா? ஹர ஹர மகாதேவா. அம்மாடி, இந்த தண்ட சாமியார் கிட்ட நீங்க எதையுமே மறைக்க முடியாது. உங்க கணவர் ஸ்ரீ மகா கணேசரை அவமானப்படுத்தி இருக்காரு. அவரு சவுக்கு எடுத்து தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க சொன்னது பிரம்ம வாக்கு மாதிரி உண்மையான வார்த்தை. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு சாமியாரையா. உங்ககிட்ட நான் எதையும் மறைக்கல. தயவு செஞ்சு என் கூட வந்து எங்க வீட்டுக்கார கொஞ்சம் பாருங்க. ஹர ஹர மகாதேவா. வாங்க சாமியாரையா, உள்ள வாங்க. வேண்டாமா? வேண்டாம். எவன் ஒருத்த மகா கணேசரை அவமானப்படுத்துறானோ அவ வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன். இந்த வீட்டு வாசப்படிக்குள்ள நுழையவே கூடாது. நான் இங்க பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. இல்ல இல்ல இல்ல, வேண்டாமா வேண்டாம். என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. என்னால கண்டிப்பா உள்ள வர முடியாது. நீங்க சாமியாரு, கடவுள் மாதிரி. நீங்க என் புருஷனுக்கு என்னன்னு பார்த்தே ஆகணும். நீங்க இப்ப உள்ள வந்து எங்க வீட்டுக்கார பாக்கல, நான் இங்கேயே இந்த நிமிஷமே தற்கொலை பண்ணிட்டு என் உயிரை விட்டுடுவேன். ஹர ஹர மகாதேவா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. நான் சொல்றத நீங்க ஏமா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க எல்லாமே தெரிஞ்சவரு. உங்ககிட்ட எதையும் மறைக்க முடியாது. உங்களால எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். உள்ள வாங்க சாமியாரையா. தப்பு பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. எங்க இருக்க? சீக்கிரம் வா. வலி உயிர் போகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் வா. இங்க பாருங்கம்மா, ஒருவேளை உங்க வீட்டுக்காரரு ஸ்ரீ கணேசரை கும்பிட்டு அவரோட அருள் இவருக்கு கிடைச்சா அப்ப அவரோட துன்பம் தீர்றதுக்கு வழி இருக்கு. எங்க வீட்டுக்கார சாமிய கும்பிட சொல்லி நீங்க தான் எடுத்து சொல்லணும் சாமியாரையா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. உள்ள வாங்க. நான் உங்க கணவருக்கு ஸ்ரீ மகா கணேசருடைய பக்திய உபதேசம் பண்றதுக்காக இப்போ வீட்டுக்குள்ள வர்றதுல தப்பில்ல. உள்ள வாங்க சாமியாரையா. ஹர ஹர மகாதேவா. எங்கடி போய் தொலைஞ்ச? வாங்க, உள்ள வாங்க. ஹர ஹர மகாதேவா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஹர ஹர மகாதேவா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. நீங்க ரொம்ப சாமர்த்தியசாலி சாமியாரையா. ஹர ஹர மகாதேவா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. சாமர்த்தியக்கார நான் இல்லம்மா, எனக்கு சாமர்த்தியத்தை கொடுத்தது ஹர ஹர மகாதேவர் எம்பெருமான், மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரும் தான். யார் அவரை வணங்குறாங்களோ அவங்களுக்கு எப்பவுமே எந்த கஷ்டமும் ஏற்படாது. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. சாமியாரையா, நீங்க கையில வச்சிருக்கிற கொம்ப முதுகுல இருந்து எடுத்தா வலி அதிகமாகுது. எனக்கு இந்த வலியில இருந்து விடுதலை கொடுங்க, அது போதும். பண்லால் சொன்னான்னு என்ன ஸ்ரீ கணேஷ் தண்டிச்சிட்டாரு சாமியாரையா. ஹர ஹர மகாதேவா. முட்டாளே கல்யாண், இவ்வளவு அவஸ்தைய நீ அனுபவிச்சதுக்கு அப்புறமாவும் உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வருதா பாத்தியா? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டியா? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க. இந்த அடி இதோட போச்சே, உன் உயிரை எடுக்காம போச்சேன்னு நீ சந்தோஷப்படு. சாமியாரையா, உண்மை என்னன்னு தெரியாம தப்பு பண்ண போய் தான் இவ்வளவு பெரிய துன்பத்துக்கு ஆளாயிட்டோம். நாங்க தெரியாம செஞ்சதை மன்னிச்சிருங்க. என் புருஷனை குணப்படுத்துங்க. எங்களுக்கு கருணை காட்டுங்க சாமியாரையா. உன் புருஷனோட உடம்பு சரியாகணும்னா அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணணும். செய்வியா? நீ பெத்திருக்கியே புண்ணிய செஞ்ச பையன் பண்லால், அவன மாதிரியே உண்மையான மனசோட ஆராதனை செய்யணும். அப்பதான் இந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை கிடைக்கும்.
हर हर महादेवा। जय जय श्री मगा गणेशा। 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 ओम गणेशाय नमः। ओम गौरीपुत्राय नमः। ओम प्रथम पूज्याय नमः। ओम गणेशाय नमः। ओम प्रथम पूज्याय नमः। ओम गौरीपुत्राय नमः। ओम प्रथम पूज्याय नमः। மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை வணங்குவதை விட்டுவிட்டு கிரக சம்பந்த் என்னை ஏன் வணங்குகிறார்? ஓம் கணேசாய நமः। ஓம் பிரதம பூஜ்யாய நமः। ஓம் கணேசாய நமः। முகுந்தனின் மகனே கிரக சம்பந்தா, கண்களை திறவுங்கள். ஓம் பிரதம பூஜ்யாய நமः। கண்களை திறவுங்கள் கிரக சம்பந்தா, தங்கள் ஆராதனையை நிறுத்துங்கள். கூறுங்கள், என்னை நோக்கி ஏன் ஆராதனை செய்கிறீர்கள்? கௌரி புத்ரா, மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா, இந்த பாவியின் குரல் கேட்டு காட்சி தந்து தயை புரிந்து விட்டீர்கள். எனக்கு இருக்கும் பயங்கர சாபத்தை போக்குங்கள் கணபதி. எனக்கு தெரியும் முகுந்தரின் மகன் கிரக சம்பந்தா, உங்களுடைய தாய் உங்களை பயங்கரமான வீரம் நிறைந்த ராட்சசனுக்கு தந்தையாகும்படி சாபம் தந்தார். ஆம், குறை தீர்ப்பவனே ஆம். மாதா எனக்கு அளித்த சாபத்திலிருந்து முக்தி பெறுவதற்காகத்தான் இப்பொழுது உங்களை நோக்கி நான் தவம் இருக்கிறேன். எனக்கு இந்த சாபத்திலிருந்து முக்தி தாருங்கள். முதலில் ஒன்றை கூறுங்கள் கிரக சம்பந்தா, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி ஆராதனை செய்யாமல் தாங்கள் எதற்காக என்னை நோக்கி ஆராதனை செய்தீர்கள்? கௌரி புத்ரா, தங்கள் கருணையை பற்றி நான் என்ன, இந்த சராசரத்தில் அன்பையும் பக்தியையும் விரும்புபவர்கள் அனைவரும் அறிவார்கள். தேவரிஷி நாரதர் தான் உங்களை நோக்கி ஆராதிக்கும்படி எனக்கு அறிவுரை கூறி ஆசி தந்தார். தேவரிஷியா? தங்களிடம் வேறு ஏதாவது கூறினாரா? தங்களிடம் ஏன் மறைக்க வேண்டும் ஸ்ரீ கணேசா? தாயின் சாபத்தில் வருத்தமடைந்த நான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு இருந்தேன். அப்பொழுது தேவரிஷி நாரதர் என்னிடம் வந்து கூறினார், பக்தர்கள் குரலை கேட்டு நீங்கள் சீக்கிரம் வந்துவிடுவீர்கள் என்றார். என் தாயின் சாபத்திலிருந்து தாங்கள் தான் முக்தி தர வேண்டும். கிரக சம்பந்தா, இந்த சராசரத்தில் எந்த சாபத்திற்கும் விமோச்சனம் இருக்கிறது, ஆனால் தாயின் சாபத்திற்கு எந்த விமோச்சனமும் இல்லை. ஜென்மம் அளிக்கும் தாயின் ஸ்தானத்தை மகாதேவனால் கூட எட்ட முடியாது. உங்கள் தாயின் சாபத்திலிருந்து என்னால் முக்தி தர முடியாது. அப்படி கூறாதீர்கள் ஸ்ரீ கணேசா. ஒரு ராட்சச ஜென்மத்தை வைத்துக் கொண்டு நான் சராசரத்தில் இருக்க விரும்பவில்லை கணேசா. என் மீது கருணை காட்டுங்கள் கௌரி புத்ரா. என்னை காப்பாற்றுங்கள் கௌரி நந்தா. தானாக எதையோ சிந்தித்து தவறு செய்கிறீர்கள் கிரக சம்பந்தா. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணத்தில் இயங்கும் இந்த சராசரத்தில் ஒவ்வொரு ஜீவனும் அவரின் மூலம் வெளிப்படுவதுதான். அவர் அறியாமல் எதுவுமே நடக்காது. தன்னைத்தானே குற்றவாளியாக எண்ணாமல் ஸ்ரீ மகா கணேசரை எண்ணி வேண்டுவதை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் அறியாமல் தவறு செய்து விட்டேன் ஸ்ரீ கணேசா. என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள் வினை தீர்ப்பவனே. என்னிடம் மன்னிப்பு கேட்பதை விட தாங்கள் தாயிடம் மன்னிப்பு கேட்பது நல்லது. ஆம், தாங்கள் கூறுவது உண்மைதான் ஸ்ரீ கணேசா. என் தவறுக்கு சாபமளித்த என் தாய் தான் இதற்கு உசிதம். தாங்கள் இப்படியே அடிக்கடி தவறு செய்கிறீர்கள் கிரக சம்பந்தா.
அதனால் தான் தண்டனைக்கு ஆளாகிறீர்கள். இனியாவது எச்சரிக்கையோடு என் பேச்சை கேளுங்கள். நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த ராட்சசனை ஜென்மம் தந்தே ஆக வேண்டும். அந்த ஜென்மத்திற்கு பிறகு நீங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசரை ஆராதித்தால் அந்த சாபத்தின் சங்கடத்தில் இருந்து முக்தி பெற முடியும். குறை தீர்க்கும் கடவுளே, இப்படி ஒரு ராட்சசனோடு நான் எப்படி இருக்க முடியும்? ஒரு உடலிற்குள் இரு உயிர்களை வைத்து எப்படி வாழ முடியும்? அப்படி நான் இருந்தால் விதியின் வினைப்படி அது தவறல்லவா? புத்திரனுக்காக தாய் சங்கடப்படுவது விதியின் வினைதான். உங்களுடைய தாய் உங்களுக்கு தானே சாபம் தந்தார்கள். அதன் வினையை அனுபவிப்பது விதியின் வினை பயனின்படி உங்கள் கடமையாகும். தாயின் சாபத்தை ஒரு மகனாக இருந்து அனுபவிப்பது விதி என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படியே ஆகட்டும் ஸ்ரீ கணேசா. இருந்தும் கவலைப்பட வேண்டாம் கிரக சம்பந்தா. ராட்சச தந்தையாக மாறுவதில் உங்களுக்கு எந்த துன்பமும் இருக்க போவதில்லை. அப்படியே ஆகட்டும் குறை தீர்க்கும் கடவுளே. தங்கள் ஆணையின்படியே நான் நடக்கிறேன். ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் கிரக சம்பந்தா. தங்கள் ராட்சச புத்திரன் ராட்சச சுபாவத்தை கண்டு வியந்து விடாதீர்கள். உங்கள் மனதை பக்தியிலும் ஆராதனையிலும் ஈடுபடுத்துங்கள். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஓம் கணேசாய நம. முக்திதாரர்கள் யாராவது எங்களை காப்பாற்றுங்கள். எங்கள் ஆத்மாவை யாராவது காப்பாற்றுங்கள். எங்கள் ஆத்மாவுக்கு முக்திதாரர்கள். முக்திதாரர்கள் எங்களுக்கு முக்திதாரர்கள். 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 வேண்டியவருக்கு வேண்டிய வரத்தை தரும் மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசா, அலையும் இந்த தாரக புத்திரர்களுக்கு தவிக்கும் அவர்களின் ஆத்மாவிற்கு முக்தி அளிக்க செய்யுங்கள். எனக்கு ஒரு வழியை கூறுங்கள் பரமதேவா. என் அவதாரமான கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா, எந்த காரியம் முடிய வேண்டும் என்று நீ என்னிடம் பிரார்த்தனை செய்தாயோ அந்த காரியத்தை நீயே முடித்து வைக்க வேண்டும். இந்த சராசரத்தில் எனக்கு சமமான இடத்தை தந்திருக்கிறேன். உன் விருப்பப்படி அவர்களுக்கு முக்தி கொடு கௌரி புத்ரா. அப்படியே ஆகட்டும் மூலப்பொருளே. முக்திதாரர்கள் எங்களுக்கு முக்திதாரர்கள். 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 யார் நீங்கள்? எங்கள் குறையை தீர்த்த நீங்கள் யார்? எங்களுக்கு அமைதி தந்ததற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. எங்கள் அலையும் ஆத்மாவிற்கு அமைதி தந்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். ஓம் கணபதியாய நம. ஓம் கௌரி புத்ராய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணபதியாய நம. கணபதியாய நம. ஓம் கணேசாய நம.
நான் யார்? நீ யார்? நான் உன் ஜென்ம தந்தை ரிஷிகிரக சம்மத். நீ எனது ஜென்ம தந்தையா? ஆம், நீ எனது மகன் திரிபுராசுரன். திரிபுராசுரனா? திரிபுராசுரன் திரிபுராசுரன் அப்படி என்றால் 3 உலகத்தின் சாமி. உன்னுடைய பெயரின் பொருள் இதுதான் திரிபுராசுரா? வெறும் பெயர் இருந்தால் மட்டும் நான் சந்தோஷப்பட்டு விட மாட்டேன். நான் 3 உலகத்தின் சாமியாக வேண்டும். என்னுடைய அசைக்க முடியாத ராட்சச சக்தியை வைத்து அனைவரையும் என் காலடியில் விழச் செய்வேன். நீ எனது மகன் மட்டும்தான் திரிபுராசுரா? நான் வணங்கும் கௌரிபுத்திரனின் ஆணையின்படி நான் உனது பெயரை திரிபுராசுரன் என்று வைத்தேன். அந்த பெயரை வைத்துக் கொண்டு 3 உலகையும் சொந்தம் கொண்டாட நினைப்பதை நான் விரும்பவில்லை. எப்பொழுது நீ இப்படி சாதுவை போல் பேசுகிறாயோ, நீ என் தந்தையாக இருக்க தகுதியற்றவன். கூறு, என் கேள்விக்கு பதில் கூறுவது யார்? ஏன் இந்த மௌனம்? என் கேள்விக்கான பதிலை நீ ஆராதிக்கும் ஸ்ரீ கணேசர் சொல்லுவாரா? ஸ்ரீ கணேசர் அனைத்து கேள்விக்கும் பதில் கூறுவார். அனைத்து ரகசியமும் அறிந்தவர். அவரால் உன் அனைத்து கேள்விக்கும் பதில் கூற முடியும் மைந்தனே. அப்படியா? ஸ்ரீ கணேசா, ஸ்ரீ கணேசா, எங்கு இருக்கிறாய் நீ? எங்கு இருந்தாலும் சரி, உடனே வந்துவிடு. என் கேள்விக்கு பதில் கூறு. இப்படி முட்டாள்தனமாக பேசாதே மகனே. ஸ்ரீ கணேசர் அப்படி அழைத்தால் வரமாட்டார். இப்படி அழைத்தால் வரமாட்டார் என்றால் வேறு எப்படி அழைத்தார் வருவார் ஸ்ரீ கணேஷ்? அவரது தரிசனம் கிடைக்க வேண்டும் என்றால் அவரை நோக்கி தவம் இருக்க வேண்டும். அவரது மனம் மகிழ்ச்சியுற்றால் 3 உலகம் என்ன, அனைத்து லோகத்திற்குமே உன்னை அதிபதியாக்கி விடுவார். தேவர்களுக்கெல்லாம் தேவர், பரந்தேவர். குறை தீர்க்கும் ஸ்ரீ கணேசர் மனம் மகிழ்ந்தால் 1 நிமிடத்தில் உன்னை மலையளவுக்கு உயர்த்தி விடுவார். ஆராதனையும் தவமும் செய்ய என்ன செய்ய வேண்டும்? அவரை ஆராதிக்க வேண்டியிருந்தால் உன்னை முழுமையாக அர்ப்பணித்து அந்த மங்களமூர்த்தியின் உருவத்தை உன் இதயத்தில் அமர்த்திக் கொண்டு அவரது அனைத்து பெயர்களையும் கூறி அவரை நோக்கி தவம் புரிந்தால் நிச்சயம் அவர் காட்சி தருவார், கருணையும் தருவார். மூர்க்கத்தனமாக சிரிப்பதன் காரணம் என்ன? நீ மூர்க்கத்தனமாக பேசும் பொழுது நான் அட்டகாசமாகத்தானே சிரிக்க வேண்டும். மூர்க்கத்தனம் என்றாலே அதுதானே. நான் இந்த ஆராதனை செய்து பார்க்கிறேன். அந்த மங்களமூர்த்தி என் இதயத்தில் எப்படி நான் வைக்க முடியும்? அந்த விஷயத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே. அவர் சரணங்களில் எப்படி என்னை சமர்ப்பிக்க முடியும்? அவரின் ஒரு பெயர் தானே எனக்கு தெரியும். அவர் அநேக பெயரை எப்படி நான் உச்சரிப்பது? இது மூர்க்கத்தனமான பேச்சு இல்லாமல் வேற என்ன? மூர்க்கத்தனமாக பேசுவது நான் அல்ல, நீதான் அப்படி பேசுகிறாய். உனக்கு பக்தியின் சக்தியை பற்றி எதுவுமே தெரியவில்லை. பக்திக்கு எப்படி சக்தி இருக்க முடியும்? பக்திக்கு எவ்வளவோ சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை வைத்து எப்படிப்பட்ட மனிதரையும் எப்படி வேண்டுமானாலும் ஆக்கலாம். அழகாக பேசலாம், அருமையாக கேட்கலாம். ஒரு நாட்டின் மகாராஜாவை போல எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். திரிபுராசுரா, மனதில் சங்கல்பம் செய்து கொண்டு ஸ்ரீ கணேசரை ஆராதனை செய்தால் இது மட்டும் என்ன, அனைத்துமே உனக்கு தாராளமாக கிடைக்கும். அனைத்துமா? 3 உலகமே எனக்கு கிடைக்குமா? ஆம் மகனே, 3 உலகமும் அவரை பொறுத்தவரை சாதாரணம்தான். நீ இந்த 3 உலகத்துக்கும் சுவாமியாக விரும்பினால் என்னோடு அமர். ஸ்ரீ கணேசரை ஆராதனை செய். அவசியம் செய்கிறேன் தந்தையே, அவசியம் செய்கிறேன். ஓம் கணபதியாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணபதியாய நம.
दुख हरता ये है सुखदाता। श्री गणेश